உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இடையூறுகள், எண்ணற்ற தடைகள், அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் கடந்து இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது போன்ற கொண்டாட்டத்தை, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை அவர் விரும்புவாரா என்றால் இல்லை. பிறகு எதற்காக? எங்களை நாங்கள் உசிப்பிக் கொள்வதற்காக, எங்களுக்கு எல்லாமுமாய் நிற்கின்ற அந்த எல்லாளனை நாங்கள் நினைத்து கொள்ளுகிற போது எங்களுக்குள்ளே எழுகிற அந்த புத்தெழுச்சி, அந்த ஊக்கம் நாங்கள் செய்கின்ற செயலில் அது ஒரு புதிய எழுச்சியை தருகிறது. மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற உணர்வை எங்கள் தலைவனிடமிருந்து பெற்றோம். சாக துணிந்து நின்றால் எல்லாமே சாதாரணமாகி போய்விடும் என்பதை அந்த தலைவனிடத்திலிருந்து பெற்றோம். எதற்கும் அஞ்சாத துணிவை என் அண்ணனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றோம். தமிழனின் உடன் பிறந்த அந்த வீரத்தை அதே தலைவனிடத்திலிருந்து பெற்றோம். நாம் எல்லோரும் புறநானூற்றில் நம் இன வீரத்தை படித்தோம். என் தலைவன் மட்டும்தான் புறநானூற்று வீரத்தை படைத்தான். எனது அன்பு மக்களே, தமிழர் இறை எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கு கூட 6 படை கொண்ட வீடுதான் உண்டு. என் தலைவனுக்கு மட்டும்தான் 6 படை கொண்ட நாடு இருந்தது. அந்த தலைவனை போற்றுகிற போது உள்ளுக்குள் எழுகிற அந்த எழுச்சி, அந்த கிளர்ச்சி, ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக அரும்பாடாட்ட வேண்டும் என்ற அந்த உறுதி எமக்குள்ளே ஏற்படுகிறது. இப்படி ஒரு மகனை இந்த இனம் பெற்றதுண்டா, இனி பெறுமா என்பது கேள்விக்குறிதான். தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நிற்கிற தலைவர்கள், ஒழுக்கத்தோடு, என் அன்பு மக்களே, அமெரிக்கா 16 வயது பிள்ளை ஒரு ஆண் தோழனை வைத்துக் கொள்ளவென்றால் சந்தேகப்படுகிறது. ஒரு பெண்மகளை, ஒரு ஆண்மகன் பெண் தோழி வைத்துக் கொள்ளவில்லை என்றால் சந்தேகப்படுகிறது. அப்படிப்பட்ட தேசத்தில் கூட தலைவனாக வரக்கூடியவன் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் அப்படி வாழ்வதில்லை. ஆனால் தனக்கு தலைவனாக வரக்கூடியவன் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் மக்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தலைவன் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்கிறார்கள். இவ்வளவு ஒழுக்கத்தில் சிறந்த எனது இனத்தின் தலைவன் ஒருவன் கூட ஒரு பொண்டாட்டியோடு வாழ்ந்ததில்லை. இதுதான் பெருங்கொடுமை. எத்தனை பொண்டாட்டியும் கட்டிக்கொள்ளட்டும், அதில் சிக்கல் இல்லை. அத்தனை பொண்டாட்டிக்கும் பிள்ளையை பெற்று அத்தனை பேருக்கும் பதவியை கொடுக்க வேண்டும் என்ற பேராசைதான் பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படி பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம், பேர பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவர்களுக்கு இடையிலே தான் பிறந்த மண்ணின் மீட்சிக்காக, விடுதலைக்காக, தான் பிறந்த இனத்தின் விடுதலைக்காக பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரையும் களத்திலே பலியிட்ட தலைவன் உலக வரலாற்றிலே என் தலைவன், என் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். அப்படி ஒரு மகனை, அப்படி ஒரு தலைவனை இந்த நிலம், இந்த இனம் பெற்றதுண்டா? இல்லை. இனி பெறுமா? தெரியல.
அதான் அங்க இருக்கிற சிக்கு. திட்டமிட்டு எமது தலைவனை தீவிரவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அந்த போராட்டத்தை வீழ்த்தி வீர தமிழ் பிள்ளைகள், மான தமிழ் பிள்ளைகள் எழுச்சி பெற்று விடக்கூடாது என்பதற்காகவே அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, அவன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன். உன்னை யாரு தடை செய்ய சொன்னது? யாரு தடை செய்ய சொன்னது? உன்னை யாரு தடை சொன்னது? நான் கொண்டாடணுங்கிறேன். அப்ப தடையை நீக்கு, தடையை நீக்கணும்ல. என்ன செய்த? உன் சட்டத்துக்கு என்ன தெரியும்? என் கவலை தெரியுமா? என் கண்ணீர் தெரியுமா? என் வேதனை தெரியுமா? என் ரத்தம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. கைது செய்ய மட்டும்தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன செய்ய முடியும் உங்களால? என் பேச்சை முடக்கலாம், என் செயல்களை தடை போட்டு தடுக்கலாம். ஆனால் என் மூச்சை, என் உணர்வை, என் கனவை எந்த தேசம் என்ன சட்டம் போட்டு தடுக்க முடியும்? முடியாது. அப்படி என்றால் எனது மூச்சும், எனது கனவும், எனது உணர்வும் என் தலைவன் பிரபாகரன் தான். அதை நீ என்ன சட்டம் போட்டு தடுக்க போற? நாய் பேயெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடதடா இந்த நாட்டில். அது ஒரு காலம் வரும், எல்லாவற்றையும் மாற்றி காட்டுவோம். காந்தி கூட வெள்ளைக்காரர்களுக்கு பயங்கரவாதி தான், பகத்சிங் கூட காந்திக்கு தீவிரவாதி தான், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட தீவிரவாதி தான் காந்திக்கு. தேசப்பிதாவின் பார்வையிலே பகத்சிங்கும் பயங்கரவாதி தான், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸும் பயங்கரவாதி தான். அந்நியன் பார்வையிலே அண்ணல் காந்தியும் பயங்கரவாதி தான். என் அன்பு மக்களே, கருப்பின மக்களின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் நெல்சன் மண்டேலா ஒரு பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது இவன் தீவிரவாதி என்று. தண்டனை கொடுக்கிறது, சிறையிலே அடைக்கிறது. அவன் தண்டனை முடிந்து அதே ஆப்பிரிக்க நாட்டின் அதிபராக வருகிறான். எந்த பாராளுமன்றம் தீவிரவாதி என்று தீர்மானம் நிறைவேற்றி அவனை சிறைப்படுத்தியதோ அதே பாராளுமன்றத்தின் வாசலிலே நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை எழுப்பியது. இது வரலாற்று மாற்றம். இதே மாற்றம் இந்த நிலத்திலும் நிகழும். தமிழர் இன வரலாற்றில் என் தலைவனைப் போல ஒரு வீரனை, ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு தலைவனை எவரும் பார்க்க முடியாது. பெற்ற பிள்ளைகள், கட்டிய மனைவி, உற்றார் உறவினர் நலமாக வாழ்வதற்கு வீட்டை கட்டுபவன் நல்ல தகப்பன். தானும் தன் பிள்ளைகளும் வாழ்வதற்காக வீட்டை கட்டியவன் நல்ல தகப்பன் என்றான். தானும் தன் இனமும் நலமாக வாழ்வதற்கு நாட்டை கட்டியவன் எவ்வளவு பெரிய தலைவன் என்பதை என் அன்பு மக்கள் புரியும். என் இனத்தில் பிறந்த எவனுக்கும் இந்த கனவு இல்லையே, இல்லையே. அறிவிலே, ஆற்றலிலே, மானத்திலே, வீரத்திலே, கொடையிலே, உழைப்பிலே எல்லாவற்றிலும் சிறந்த எனது இனம் அந்நிய தேசம் எங்கும் அண்டி ஒண்டி போய் அடிமையாக வாழ்கிறதே. காரணம் என்ன? அந்த இனத்திற்கென்று ஒரு நாடு இல்லாதது, ஒரு தேசம் இல்லாதது. என்னை விட எண்ணிக்கையில் குறைந்த இன மக்கள், 4 லட்சம் 5 லட்சம் எண்ணிக்கை கொண்ட இனத்தின் மக்கள் எல்லாம் வெறும் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் சுற்றளவிலே வாழ்கிற, நிலப்பரப்பிலே வாழ்கிற இன மக்கள் எல்லாம் தனித்து நாடு கண்டு விடுதலை பெற்று உலக அரங்கிலே பெருமையோடு வாழ்கிற போது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம், உலகத்திற்கு பண்பாடு, அறிவியல், வேளாண்மை, நாகரிகம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த இனம், வெறும் 4 லட்சம் 5 லட்சம் மக்களை விடுதலை என்றால் 12 கோடி மக்கள். எமக்கென்று தமிழ்நாடு, தமிழீழம், புதுச்சேரி என்று அகண்ட பல பெருநிலப்பரப்புகளை கொண்டு வாழ்கிற தேசிய இனம். எமக்கையான கலை, இலக்கியம், பண்பாடு, பாட்டு, கூத்து, விளையாட்டு, உணவு, உடை, வேளாண்மை எல்லாம் கொண்ட ஒரு தனித்த பேரினம். இது ஏன் நாடடைஞ்சு சுதந்திரமாக வாழக்கூடாது என்ற சிந்தனை எவருக்கு வந்தது? எனது இனத்தில் ஒருத்தனுக்கு இல்லை. இங்க வந்தவனெல்லாம் யார்? என்னை எப்படியேனும் ஆள வேண்டும் என்ற கனவோடு வந்தவன். வரப்போறவனும் என்ன கனவு? தமிழர்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்ற கனவோடு வந்தவன். ஆனால் என் இனத்தில் ஒரே ஒருவன் தான் வந்தான். என் அன்பு மக்களே, எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் போல
எனது இனமும் விடுதலை பெற்று உலக அரங்கிலே உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்ற கனவோடு வந்து பிறந்தவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேதான் அவன் பிறந்த நாளை கொண்டாடுவோம். என்ன தூக்கல போடுவியா? தூக்கல போடுவியா? அப்பவும் கொண்டாடுவோம். அதான் முடிவு பண்ணியாச்சு. மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தாண்டா பெரிது. இன்னைக்கு நேத்தா வெள்ளக்காரன் பீரங்கி கொண்டுட்டு வர்றான். 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வீசுவான் குண்டு, தெரியுமே. துப்பாக்கி வச்சிருக்கான், தூர இருந்து நெஞ்சில சுடுவான், சாவன், தெரியுமே. ஆனாலும் சண்டைக்கு போனா யார்? எனது முப்பாட்டன் பூலித்தேவனும், எனது முப்பாட்டன் தீரன் சின்னமலையும், எனது பெரும்பாட்டன் மருதுபாண்டியரும், எனது வீர பாட்டியார் வேலுநாச்சியாரும், கட்டப்பொம்மனும் சுந்தரலிங்கனாரும் அழகுமுத்துக்கோனும் வேல் வேல் வெற்றிவேல் என்று வீர முழக்கமிட்டு களத்திலே வாழ்ந்தது எதனால்? வெறும் வாளையும் வேலையும் வைத்துக் கொண்டு எப்படி வெல்ல முடியும்? முடியாது. ஆனாலும் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதாலே களத்திலே வாழ்ந்தார். தமிழனுக்கு சாவு பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், சாவு சரித்திரமாக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த பரம்பரையில் வந்தவன் இதுக்கெல்லாம் பயந்துட்டு போக முடியுமா? என்ன குற்றம் செய்ய தாண்டா பயப்படணும். அடுத்தவன் பொண்ணு கையை பிடிச்சலுக்க பயப்படணும், அடுத்தவன் சொத்தை அபகரிக்க பயப்படணும், ஊராஞ்சொத்தை திருடி உலையில போட பயப்படணும். இதையெல்லாம் செய்யறவன்லாம் எங்களை தடை செய்யறானா, எங்களை பயங்கரவாதிங்கிறானா? பைத்தியக்காரப்பது. தாயின் மார்ல கறந்த பாலை போல தூய்மையான பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள். ₹1 ஊராங்காச தொட்டம்னு சொல்றார். பிச்சை வேணா எடுப்போம், பிச்சை வேணா எடுப்போம், கையேந்து நிற்போம். ஏன்னா உரிமை இருக்கு. படிக்கும்போது அப்பாட்ட காசு கேட்டேன், அம்மாட்ட காசு கேட்டேன் செலவுக்கு. இப்ப அதை போல எனது அருமை உறவுகள்கிட்ட கேட்கிறேன், செலவு காசு இல்லை, மக்களுக்காக போராடணும்னு. ஏன் செய்யறது? உங்களை போல காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துற பஞ்ச பராரிகள் பரம்பரையில் வந்துட்டோம். அப்ப என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? சிலர் ஒட்டு துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பது இழிவான செயல் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை எனது தாய் எனது மக்கள் உணரலையே. அப்ப உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்கள் வயிற்றில் வந்த பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கே. 500 ரூபாய் காசு கொடுக்குறானப்பா, அதை வச்சு என்னம்மா செய்வ? 5 நாள் பசியாம சாப்பிடுவேன். 5 நாள் பசியாம சாப்பிடுவாய், 5 ஆண்டுகள் பட்டினியா கிடப்பியே அம்மா என்று சொல்லிக் கொடுக்க ஒரு மகன் வேணாமா? அதனால்தான் நாங்கள் வந்தோமே நண்பு மக்களே, அதுக்கு தான் வந்தோம். அண்டா இலவசம், குண்டா இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம், மாவரைக்கிற எந்திர இலவசம், மின்விசிறி இலவசம், எல்லாம் இலவசம். தண்ணீர் மட்டும் 10 ரூபா. உயிர் ஆகார நீர் விற்பனைக்கு வந்து விட்டதே. இதை தடுக்க ஒருவர் வேண்டாமா? அதான உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். அப்ப நாதியற்ற இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நம்பிக்கையற்று போகாமல் இந்த களத்துக்கு வந்தோம். யாருடைய பிள்ளைகள்? பிரபாகரன் என்ற ஒப்பற்ற பெரும் வீரனின் பெருந்தலைவனின் இரத்த பிள்ளைகள் ஓடி வந்தோம். அவனை போல என் மண்ணை, என் மக்களை, என் இனத்தை, என் மொழியை உயிருக்கு உயிராக அதற்கு மேலாக நேசித்த தலைவன் இந்த இனத்தின் வரலாற்றில் இதுவரை இல்லை. என் தாய்மொழி செத்து போனது. நான் நின்று பேசுகிற நிலத்தில் இரு பக்கமும் எழுதியிருக்கிற கடைகளில் எழுதியிருக்க விளம்பர பலகைகளில் எங்கேனும் என் தாய்மொழியை நீங்கள் காட்ட முடியுமா? செத்து போனது. ஆனால் என் தலைவன் கட்டி எழுப்பிய தனித்தமிழீழ குடியரசு அந்த நிலத்திலே சேரன் வாணிபச்சோலை, பாண்டியன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம், அதெல்லாம் எங்க இருந்திருக்கணும்? இங்க இளவு. அதை என் தலைவன் நடத்து. இங்க எங்க பார்த்தாலும் பேங்க், எல்லாம் பேங்க். என் தலைவன் நிலத்திலே வைப்பகம், தமிழீழ வைப்பகம் என்று என் தாய்மொழி தமிழிலே எழுதி வைத்திருந்தார். எல்லா இடத்திலும் தூய தமிழிலே. ஏன்? அதான்டா தமிழ்நாடு, தமிழன் நாடு. அப்படி ஒரு மகனை இந்த நிலம் இனி பெறப்போகிறதா? போராட்டம் தொடங்குகிற காலம்.
சின்ன வயசு வீட்டுக்கு வருகிறாள் அத்தை. ஒரு விதவை தாய். அவள் தோளிலே கிடந்த குழந்தை முதுகெல்லாம் கருகி இருக்கிறது. கொதிக்கிற தாரிலே அவளை முக்கி எடுத்ததாலே முதுகெல்லாம் வெந்து இருக்கிறது. தன் அம்மாவிடத்திலே அத்தை சொல்லி அழுததை கேட்ட சிறுவன் கொதித்து எழுறான். பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். நம்மை போலவா? எவன் தாலி எடுத்துட்டு போனாலும் சரி, எவன் எது பண்ணாலும் சரி, எவன் எவ்வளவு கொள்ளை அடித்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அநீதியை எதிர்க்க துணிவற்ற மக்கள் அதை சகித்துக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளும் மக்கள் அடிமையாகிறார்கள். அப்படி அடிமையாகி போன இனம்தான் நாம். கொதிக்க கொதிக்க காய்ச்சிய தார்ல பச்சிலன் குழந்தைகளை அப்படியே அழுத்தி கொண்டான் சிங்களன். அதை பார்த்தான் ஒரு சிறுவன். ஆத்திரம் ஆள் மனதுக்குள்ளு. அக்கா தங்கச்சி பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு வரும்போது நிர்வாணப்படுத்தி சாலையிலே கிடத்தினார். அதே போல கொதிக்க கொதிக்க காய்ச்சிய தாரிலே குச்சியால் தொட்டுக்கொண்டு திறந்த மார்பகங்களில் சிரி சிரி என்ற சிங்கள எழுத்தை எழுதி சிரித்தான் சிங்கள ஓனாய். அதையும் பார்த்தார். நமது அம்மா பெரியம்மா அக்கா தங்கையுடைய மாறை அறுத்து சணலிலே கோர்த்து தமிழச்சி மார்பு கறி இங்கே கிடைக்கும் என்று தொங்க விட்டான். நம்ம அப்பன் சித்தப்பன் அண்ணன் தம்பி தொடையை பிளந்து மேசையில் அடிக்கி தமிழன் தொடைக்கறி இங்கே கிடைக்கும் என்று எழுதி வைத்தான். எல்லாவற்றையும் பார்த்தான். நம்மை போல உணர்வற்று மானங்கட்டு வீரமெல்லாம் இத்து போய் பட்டு போய் எனக்கென்னவென்று அலையல. நமக்கு அதுக்கு பிரச்சனை, எனக்கு அதுக்கு பிரச்சனை, நமக்கு அதுக்கு வம்பு என்று ஒதுங்கி போகல. 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக சாவது மேலானது என்றான் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செஞ்ச ஹோசிமின். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவதே மேலானது என்றான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை போலவே எமது தலைவனும் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்று களத்திலே வாய்ந்தார். 14 வயது காவல்துறை தேடி வருகிறது. 14 வயது. தன்னால் தன் பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தார்களுக்கு தொல்லை வருமோ என்று அன்று வீட்டை விட்டு வெளியேறிய மகன்தான் கடைசியாக மரணிக்கும் தருவாயில் தான் தன் தாய் தந்தையரை திருச்சியிலிருந்து அந்த முசிறியிலிருந்து அழைத்து போனார். அவர்கள் வயதான காலத்தில் பெற்ற தாயை தந்தையை பிரிந்து தாய் நிலத்தின் மீட்சிக்காக களத்திலே நின்ற ஒரு மகன் இந்த இன வரலாற்றில் எவனாவது உண்டா? என் தலைவனை தவிர எவனும் இல்லை. எதா இருந்தா இங்க இருக்கிற எல்லா பயலுக்கும் ஆசை இருக்கும். தாய்லாந்து போகணும், மலேசியா போகணும், சிங்கப்பூர் போகணும், வெளிநாடு போகணும், சுத்தி பார்க்கணும். நினைச்சுப்பார். உலகம் புறா பிரபாகரனை பற்றி, விடுதலை புலிகள் பற்றி பேசுவதற்கு கூட பல பேர் நான் உட்பட அந்நிய நாடுகளுக்கு போயிருக்கோம். ஆனால் என் தலைவன் தான் பிறந்த சொந்த மண்ணை விட்டு நகரல. நினைச்சு பாருங்க. என் இனத்துக்காக நாட்டையே அடையணும்னு துடிச்சவன் 1 ஏக்கர் நிலம் தனக்கென்று வச்சுக்கல. அவன் பயங்கரவாதி. எத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குன்னு தெரியாதவன் தேசியவாதி. எப்படி இருக்கு? யார் தீவிரவாதி, யார் பயங்கரவாதி, யார் தேசியவாதி? எவனவன் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவன் தீவிரவாதி. எவனெல்லாம் இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொழுக்கிறானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தேசியவாதி. இதாங்க இருக்கிற தத்துவம்.